கடுமையான மன உளைச்சலே கௌசல்யாவின் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என மாதர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மன அழுத்தத்தில் இருந்து கௌசல்யா மீள அரசு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் மாதர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்து மாதர் சங்கத்தைச் சேர்ந்த ராதிகா என்பவருடன் செய்தியாளர் மாற்றி நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம் மேடம். இப்போ நீங்க கௌசல்யா பார்த்து பேசுனீங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில, மன உளைச்சலான சூழ்நிலையில தான் இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நேற்று இரவு அவங்க உணவுல விஷம் கலந்து சாப்பிட்டுருக்காங்க. அது காலையில தான் குடும்பத்தாருக்கு தெரிய உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு போய் திருப்ப உயர் சிகிச்சைக்காக இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க நலமா இருக்கிறாங்க. அவங்களுக்கான சிகிச்சைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நலமா இருக்கிறாங்க. ரொம்ப மிகவும் சங்கர் இறந்த உடனேயே மிகவும் மன உறுதியோட அவங்களுக்கு பல கட்டமா கவுன்சிலிங்லாம் நீங்களும் கொடுத்திருந்தீங்க, அரசு தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த திடீர் முடிவுக்கு அவங்க அந்த மாதிரி சூழல் எதுவும் அவங்களுக்கு இடர்பாடா இருக்கா இருக்கக்கூடிய இடத்துல? கவுன்சிலிங் நாங்க கொடுத்திருந்தோம். ஆனா மருத்துவத்துறையில இங்கே மருத்துவமனையிலிருந்து போனதோட சரி, அதுக்கு பிறகு அவங்க தொடர்ச்சியான கண்காணிப்பு, அரசாங்கத்தில இருந்து எந்த கண்காணிப்பும் கிடையாது. அவங்க வீட்டுல அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. எங்க அமைப்புகள் சார்பா நாங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யறது செஞ்சுட்டு இருந்தோம். ஆனாலும் கூட மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களை கண்காணிக்கிறது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஆனா அதை அரசு தவற விட்டுருச்சு.